போதும் பேராசிம்பிள்ஸ் ஒன்று பார்க்கணும் இனிமேல் 4 5 பார்த்தா பேராசிம்பிளே டைம் முடியும். ஆன்டி டைலூபியன் பார்த்தாச்சுன்னு பார்கோ ஓடுங்க. பார்கோ அப்படின்னா என்ன பண்றது? பேன் பண்றது. எம்பார்கோனா ஆக்சுவலா எப்படிப்பட்ட பேன் அப்படின்னா ட்ரேடு பேன். ட்ரேடு பேன். வார்த்தை என்னது? ஸ்டாப்பேஜ். அடுத்தது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸ்டாப்பேஜ், பிளாக்கேஜ், பேரியர். ஸ்டாப் பண்றதுன்னா நிப்பாட்டுறாங்கங்க, சரியா? ஸ்டாப் பண்றது அடுத்து படிப்போம். பேரியர்னா தடை வைக்கிறது. அடுத்தது அதேதான் தடை. ஹிண்டரன்ஸ், ரெஸ்ட்ரெயின்ஸ், டிட்டரன்ஸ். டிட்டர் பண்றதுனா தடுக்கிறது. அடுத்தது ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கங்க. பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல, ப்ரோஸ்கிரிப்ஷன். ப்ரோஸ்கிரிப்ஷன் என்ன பண்றாங்க? ப்ரோஸ்கிரைப் அப்படின்னா பேன். எல்லாமே பேன் பண்றது. அடுத்து ஹர்டல்னா தடை. தடைன்னு வரக்கூடிய வார்த்தை எதெல்லாம் பாத்துக்கிடுங்க. பேரியர் வரும், இம்பெடிமெண்ட்ஸ் வரும், டிட்டரன்ஸ் வரும், ரெஸ்ட்ரெயின்ஸ், டிட்டரன்ஸ், ஹர்டல்ஸ். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன். ஸ்டம்பிளிங் என்ன பண்ணுது? அடுக்கி விழுற மாதிரி ஒரு தடை வச்சிருக்காங்க, அதான் ஸ்டம்பிளிங். நெக்ஸ்ட் வார்த்தை பிளாக். தெரியும் நமக்கு. சென்சர்ஷிப்னா என்ன பண்றது? தேவையில்லாத விஷயத்த ரிமூவ் பண்றது, சென்சர்ஷிப். ரைட்ஸ். ஸ்குவாட் பண்றது அப்படின்னு. ஸ்குவாட் அதே மாதிரி ஸ்டாப் பண்றது. என்கம்பரன்ஸ் இருக்காது. என்கம்பரன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நார்மலா ஓடுறதுக்கும் நார்மலா நடக்கிறதுக்கும் சுமையை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு வித்தியாசம். என்கம்பரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன காமிக்குது அப்படின்னா ஒரு சுமையை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு காமிக்குது. அதான் என்கம்பரன்ஸ். என்கம்பரன்ஸ். சரி, கீட்டோன்னா என்னது? கீட்டோங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம். இது யாருடைய பவர்? பிரசிடென்ட் இல்ல கவர்னருடைய பவர். ஒரு பில்லு பாஸ் ஆகும்போது ஒரு லாக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் பில்லு. பாஸ் ஆகும்போது இவர் என்ன பண்ணிடுவார்னா அதை ஸ்டெப் எடுக்காம டிலே பண்ணுவார். அதுக்கு பேர் தான் வீட்டோ பண்றது அப்படின்னு. வீட்டோ, விஇடிஓ, டிலே சம்திங். ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம். வேற என்ன வார்த்தை படிச்சிருக்கோம்? டிலேக்கு ஸ்டாப் பண்றது. முக்கியமான வார்த்தை விட்டுட்டான். சரி, மறுபடியும் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தையில இருந்து. ஸ்டாப்பேஜ்ல ஃபர்ஸ்ட் என்னது? எம்பார்கோ. ஃபர்ஸ்ட் எம்பார்கோ. அடுத்தது ஸ்டாப்பேஜ், பிளாக்கேஜ், பேரியர், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டிட்டரன்ஸ், restraints, deterrence, proscription, hurdle, restriction, stumbling, block, censorship. ஸ்குவாட் பண்றதுன்னா என்ன பண்ணுது? கம்பரன்ஸ் என்னன்னு சொன்னேன்? சுமையை தூக்கிட்டு கண்டினியூ பண்றது. நார்மலா ஓடுற மாதிரி நார்மலா நடக்கிற மாதிரி இருக்காது. ஹீட்டோ பண்றதுன்னா டிலே பண்றது. ரைட், சூப்பர். அடுத்தது அடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் ஹெல்ப் பண்றது. கரெக்டா? எழுத போறேன். எழுத போறேன். அட்டெண்ட் டு ஃபர்ஸ்ட் வார்த்தை. அட்டெண்ட் டு. இப்போ ஒருத்தவங்க சிக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம், உடம்பு சரி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு தேவையான உதவிகளை பண்றாங்கன்னா they are attending to them. attend to அப்படிங்கிற வார்த்தை. அடுத்தது மினிஸ்டர் டு. மினிஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புரிஞ்சுக்கணுமா? மினிஸ்டர்னா என்ன தெரியுமா? மினிஸ்டர்னா சர்வெண்ட் அர்த்தம். மக்களுடைய சேவகர் தான் மினிஸ்டர், இல்லையா? நம்ம ஆட்களை பார்த்து பார்த்து நம்ம இந்த மீனிங்கே மறந்துட்டாப்ல. மினிஸ்டர் டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு என்ன பண்ணுது? சர்வ் பண்றது. ஒருத்தங்க உடம்பு சரி இல்லாம இருக்காங்க, ஒருத்தங்க முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த மினிஸ்டர் டு. ரைட். அடுத்தது அட்வான்டேஜ், அசிஸ்டன்ஸ், ஹெல்ப் எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு இதுல இருந்து படிப்போம். எய்டு. எய்டு பண்றதுன்னு என்ன பண்ணுது?
ஹெல்ப் பண்றது. ஈடு நவுனா வேர்பா? ஈடு நவுனா வேர்பா? நவுனாவும் வரும். அடுத்தது சக்கர் அப்படின்னா என்ன பண்றது? ஹெல்ப் பண்றது. அடுத்தது ஸ்பர். ஸ்பர்னா என்ன பண்றது? மோட்டிவேட் பண்றது. நல்லது பண்ணேன்னு மோட்டிவேட் பண்றது. அடுத்தது கோட். கோட். கோட் பண்றதுன்னு என்னது? நல்லது பண்றதுக்கு புஷ் பண்றது தான் கோட். என்ன எக்ஸ்ட்ராவா சொன்னதுல? நெகட்டிவ் வார்த்தை ஆக்சுவலா. அது சொல்றேன். கோட் அப்படின்னா என்ன பண்றது? கோவப்படுத்தி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுங்க. நெகட்டிவா பேசி பண்ண வைக்கிறது. அடுத்தது எக்கான். எக்கானு பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ். கெட்டது பண்ண தூண்டுறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எக்கான் பண்றதுன்னா ஒரு தப்பு பண்ண தூண்டுவது. தப்பு பண்றதுக்கு நீ இத பண்ணுன்னு சொல்றதுக்கு பேர் தான் எக்கான். கோடுனா தப்பு தப்பா பேசி எப்படி பண்ண வைக்கிறது? நல்லது பண்ண வைக்கிறது. மோட்டிவேட் பண்ண வைக்கிறது. அது கோடு. ஈடு படிக்கணும். அடுத்தது அடுத்தது எல்லாமே புஷ் பண்றது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. புஷ் பண்றது, ஹெல்ப் பண்றது. இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. இவங்க நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்களா? கெட்டது சொல்லி நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க. எக்கான் பண்றதுன்னா என்ன பண்றது? கெட்டது பண்றதுக்கே உங்களை புஷ் பண்றது எக்கான். அடுத்தது வரலாம். 8. வேர்ட் நம்பர் 8. எல்லா கஷ்டமான வார்த்தையும் படிச்சு. மேவரிக். மேவரிக். மேவரிக் இணக்கமற்ற இருக்கும். அவன என்ன அர்த்தமா? டிஃபரெண்டா இருக்கிறவர். அவர் தான் மேவரிக். பாசிட்டிவ் வார்த்தை. சரியா? மேவரிக் அப்படின்னா பாசிட்டிவ் வார்த்தை. டிஃபரெண்டா இருப்பாரு. எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாரு. சொசைட்டில எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்கன்னா மேவரிக் அப்படிங்கிற வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? நான் கன்ஃபார்மிஸ்ட். கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஃபாலோ பண்றாங்க. எல்லார மாதிரி இருக்காங்கன்னு அர்த்தம். நான் கன்ஃபார்மிஸ்ட் என்ன பண்றாரு? ஃபாலோ பண்ண மாட்டிக்கிறாரு. நான் கன்ஃபார்மிஸ்ட்லாம் பாசிட்டிவான வார்த்தை. சொசைட்டியே தப்பா போயிட்டு இருக்கும் போது நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றவர் தான் நான் கன்ஃபார்மிஸ்ட். ஒரு ராவம் உண்டு. I am proud to be called insane in a society of fools. I am proud to be called insane. என்னைய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த சொசைட்டியே எப்படி இருக்கு? proud to be called insane in a society of fools. பழங்காலத்துல ஒரு பிலாசபர் சொன்னது. அடுத்தது ரிபல்னா என்ன பண்றவரு? ரிபல்னா என்ன பண்ண மாட்டாரு? போராளி. சரியா? கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறவர் தான் ரிபல். டிசென்ட்னா நம்மளுக்கு தெரியும் அப்படிதானே? டிசென்ட்னா என்னது? அசென்ட்னா அப்ரூவல். டிசென்ட்னா டிஸ்அப்ரூவல். அடுத்த வார்த்தை படிச்சிருக்கோம். அது அப்படிதானே? பொஹீமியன். எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாரு. ஸ்பெசிபிக்கா எதுல? ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல. ஆர்ட்னா நம்ம ஆளுக்கு புரியாது. ஆர்ட்ஸ்னா லிட்ரேச்சர். அடுத்த வார்த்தை அடுத்தது ஆர்த்தடாக்ஸ் எப்படி இருக்குதுங்க? ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா என்னது? ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்னது? பாரம்பரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேமிலி தான் ஆர்த்தடாக்ஸ். ஆப்போசிட் ரைட். ஐகோனோக்ளாஸ்ட். கேடுங்களேன், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐகோனோக்ளாஸ்ட். ஐகோனோக்ளாஸ்ட் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு? பர்சன் ஹூ எல்லாரும் பெருசா நினைக்கக்கூடிய இந்த
பிலீவ்ஸையோ இன்ஸ்டிடியூஷன்ஸையோ என்ன பண்ணுவார் இவரு? கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அவர் தான் யாரு? ஐக்கனோகிளாஸ்ட். ஐக்கனோகிளாஸ்ட். சொசைட்டில எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், அது தப்பா தான் இருக்கும். ஆக்சுவலி பாசிட்டிவான வார்த்தை, தப்பா தான் இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணுவாரு? கிரிட்டிசைஸ் பண்ணுவார். எந்த வார்த்தை? ரைட். இன்னொரு மீனிங் இருக்கும், இல்ல தெளிவான இன்னொரு மீனிங் இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐக்கனோகிளாஸ்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து ஒரு சிலையாகவோ ஒரு இமேஜாவோ நீங்க வைக்கிறீங்கல்ல, அது கம்ப்ளீட்லி தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் யாரு? இந்த ஆக்சுவலா செகண்ட் மீனிங் அதான் வந்திருக்கும். டிஸ்ட்ராயர் ஆஃப் இமேஜஸ் ஆர் ஐடல்ஸ் வந்திருக்கும். ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப், கடவுள்னா இப்படி ஒரு உருவம் கொடுக்கணும், ஒரு சிலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குல்ல, இந்த பிலீஃப் தப்பு. அந்த மாதிரி எந்த பிலீஃப்னாலும் தப்பு அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டா எல்லாரும் ஒரு சைடு போகும்போது அப்படியே ஆப்போசிட்டா அந்த பிலீஃப் தப்புன்னு சொல்றவங்க என்ன பேர் கொடுப்பாங்க அவங்களுக்கு? ஐக்கனோகிளாஸ். சரியா? மறுபடியும் முதல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? மேவரிக். மேவரிக்லாம் பாசிட்டிவான வார்த்தை. சரியா? மேவரிக். மேவரிக். அடுத்தது நான் கன்ஃபார்மிஸ்ட், ரெபல் அண்ட் டிசென்ட். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ். தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரிபல்ஸ் டிசென்டர்ஸ் போடலாம். அடுத்த வார்த்தை பொஹீமியன், அன்கன்வென்ஷனல், அன்ஆர்த்தடாக்ஸ், ஐக்கனோகிளாஸ்ட் அண்ட் ஈஸி. டீவியேட் ஆகுறது என்ன ஆகுது? வேற மாதிரி இருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை மேவரிக், நான் கன்ஃபார்மிஸ்ட், ரிபல், டிசென்டர், பொஹீமியன், அன்கன்வென்ஷனல், அன்ஆர்த்தடாக்ஸ், ஐக்கனோகிளாஸ்ட் அண்ட் டீவியேட். படிச்ச ஒரு வார்த்தை எழுதுறேன், இது கூட வருமான்னு சொல்லுங்க. எக்ஸென்ட்ரிக் வருமா? எக்ஸென்ட்ரிக்னா எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. ரைட். அடுத்த வார்த்தை இடியோசின்கிராட்டிக். நீங்க தானே படிச்சோம்? இடியோசின்கிராட்டிக். அடுத்த வார்த்தை avant-garde. avant-garde. இந்த வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட் ஆர வச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஆஃப் டோரின் கிரே ஆத்தர் இருக்காருல, ஆஸ்கர் வைல்டு, அவரை வச்சுதான், அவரை வந்துட்டு ஸ்கூல் புக்ல avant-garde தான் சொல்லியிருக்கோம். avant-garde. சரி, தேடுங்க. avant-gardeனா avant-garde. என்ன கொண்டு வருவாரு? புது புது ஐடியாவா சொசைட்டிக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு அப்படின்னா அவர் தான் யாரு? avant-garde. இன்ட்ரடியூசிங் நியூ ஐடியாஸ். ஆஃப் டோரின் கிரே கதையில கூட நம்ம பார்த்திருப்போம். தானே? எல்லாமே சொசைட்டிக்கு எப்படி பேசுவாரு? பேசலையாங்க? இந்த மாதிரி தெரியலையா? பேசினாரா பேசலையா? பேசினார். 200 வருஷம் முன்னாடியே ஹோமோசெக்சுவாலிட்டிங்கிற டாபிக்கை பத்தி எழுதுறாரு. தெரியுதாரா அதுல? avant-garde எல்லாம். எக்ஸ்ட்ராவா ஒரு செட்டு படிக்க போறோம். ஃபிளாம்பாயன்ட் பத்தி படிக்க போறோம். எப்படி இருக்குது? ஸ்டைலிஷா இருக்கிறது, ஸ்டைலிஷா இருக்கிறது, அட்ராக்டிவா இருக்குது. ஃபிளாம்பாயன்ட் அப்படின்னு அப்படியே நெகட்டிவ் மீனிங்ல படிக்க போறோம். நெகட்டிவ் மீனிங், அதாவது ஃபிளாம்பாயன்ட்ங்கிறது பாசிட்டிவ். நெகட்டிவ் மீனிங் ரொம்ப தேவையில்லாத அட்ராக்ஷன்ஸுக்கு இந்த விஷயங்களை பண்றாங்க. பிளாஷி, ஷோயி, ஆர்னேட், ஆஸ்டென்டேஷியஸ் எல்லாம் படிச்சிட்டோம்ல. வாரேன். ஆர்னேட்னா என்ன சொன்னேன்? நிறைய
ஆபரணங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன மீனிங் சொன்னா என்ன நெகட்டிவ்? என்ன நெகட்டிவ்? நெகட்டிவா என்ன பண்றது? அட்ராக்ட் பண்றது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நிறைய நகை போட்டிருக்காங்க. சில நேரம் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? என்னடா ஓவரா சீனை போடுறான்னு தோணும்ல. அதுதான் எந்த வார்த்தை? ஆர்னேட். முன்னாடி ஞாபகம் இருக்கு, ஒரு பிக்சர் பார்த்தேன். அதாவது கல்யாண பொண்ணுடைய பிக்சரு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுல் பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. அந்த கோல்டுக்கு மட்டும் கலர் கொடுத்து எடுத்தாங்க. கோல்டு மட்டும் கலரா இருக்கு, பிக்சர் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட். அதெல்லாம் எப்படிப்பட்ட பிக்சர் அப்படின்னா ஆர்னேட். என்கிட்ட எவ்வளவு நகை இருக்கு பாரு, என்கிட்ட எவ்வளவு இது இருக்கு பாருன்னு வெளிப்படையா காமிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கொடுக்காம எப்படிப்பட்டது கொடுக்குது? பேட் இம்ப்ரெஷனை கொடுக்குது. அதுதான் இந்த வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் வார்த்தை flashy, showy, ornate, ostentatious. அவங்க சிவன் வரலையா? என்னது என்னாச்சு? ஆர்னேட் வந்துட்டு மோஸ்ட்லி நெகட்டிவ் சென்ஸ், நெகட்டிவாவே படிச்சு. இதுமா ஆஸ்டன் மாத்தி எழுதிட்டேன்னா ஆஸ்டன்டேஷியஸ்னா அதே தாங்க. ஓவரா தங்களைய பத்தியே பெருமையா பேசிக்கிடுவாங்க, இல்ல தங்களையே பெருசா காமிச்சுக்கிடுவாங்க. வார்த்தை flashy, showy, ornate, ostentatious and gaudy. GAUDY. தேடுங்க. காடி படிச்சிட்டோம்ல, படிக்கலையா? flaunt வரும். flauntங்கிறது verb. காடி என்ன வருது? பிரைட்னு வருதா? எல்லாமே தங்களை பத்தி பெருமையா வெளிப்படையா காமிச்சுக்கிறது. தங்களை ரொம்ப பெரிய ஆட்களாகவோ இல்ல ரொம்ப பணக்காரங்களாகவோ காமிச்சுக்கிற நெகட்டிவ் சென்ஸ். பாசிட்டிவ் சென்ஸுக்கு ஒரு வார்த்தை படிச்சிட்டோம். இந்த வார்த்தை flamboyant. அடுத்தது நெகட்டிவ்க்கு flashy, showy, ornate, ostentatious and gaudy. அப்படியே இங்கிட்ட வர போறீங்க. flamboyant கூட சேர்ந்து படிச்சுட்டோம். பழைய பேட்ச். டெபோனியர் படிச்சிட்டோமா? டெபோனியர், டாப்பர், அடோனிஸா? ஆமா, அடோனிஸ் படிச்சோம். அடோனிஸ், வேவ், அர்பைன். இந்த அர்பைன் செக் பண்ணுங்க. எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு மேல சொல்லக்கூடிய மேல் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபீமேலுக்கு இல்ல, மேல் அழகா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுங்க. டெபோனியர், டாப்பர், அடோனிஸ், வேவ் அண்ட் அர்பைன். அர்பைன் மட்டும் செக் பண்ணுங்க எனக்கு. கரெக்ட் தானே? அப்படியே இந்த வார்த்தை தேடுங்க. சிவல்ரி. என்ன தேடுங்க? ஒரு வார்த்தை படிக்கணுமே. சிவல்ரி அப்படின்னா என்னது அப்படின்னா ரைட் அன்செல்ஃபிஷ்னா வருது. நல்லா தேடுங்க. சிவல்ரினா ஆக்சுவலா என்னது? polite towards women. உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப எப்படி தெரியுது? பொலைட்டா தெரியுது, ரொம்ப நல்லவங்களா தெரியுறோம் அப்படின்னா எந்த வார்த்தை? சரியா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, பக்காவான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து முன்னாடி போறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க போயிட்டு கதவை திறந்து விடுறீங்க, அந்த பொண்ணு வந்து விழுந்துரும். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. சரியா? கீழே விழுந்து தடுக்கி விழுந்துருவாங்க. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? சிவல்ரி. சரியா? சோ ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்ல, அவங்க நம்மள என்ன பண்றாங்க? ப்ராப்பரா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு டுவர்ட்ஸ் விமன் பொலைட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் எந்த வார்த்தை? சிவல்ரி. பழங்காலத்து கதைகள், எல்லா கதைகளும் கேளுங்க, ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். என்னது?
ஹீரோயின் மாட்டிக்கிடுவா. ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு? அதுதான் இந்த சிவல்ரி. இந்த காலத்துல போய் கதவை திறந்தா எனக்கு கை இல்லையா கால் இல்லையா, நீ எப்படி எனக்கு கதவை திறந்த அப்படின்னு உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. சரி, எப்போனியாரு அடுத்தது அடோனிஸ், ஸ்வேவ், அர்பைன் அண்ட் சிவல்ரி. சரியா? சிவல் பேப்பர் நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பாப்ல, பேர் யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. கன்ஃபார்மிங், நான் கன்ஃபார்மிங் இருந்துச்சாங்க என்ன இருக்கு? கன்ஃபார்மிங், ஃபாலோ பண்றது. அடுத்தது இங்கிட்ட அன்கன்வென்ஷனல் இருக்கும், இங்கிட்ட கன்வென்ஷனல், ரெகுலரான, சாதாரணமான, எல்லார மாதிரி இருக்கக்கூடிய, அதான் இந்த வார்த்தைகள். கன்ஃபார்மிங், கன்வென்ஷனல், கன்சர்வேட்டிவ். சொன்ன கன்சர்வேட்டிவ் என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான். சரியா? அடுத்த வார்த்தை, அடுத்தது லாயல்னா என்னதுமா? இருக்குது விசுவாசமா இருக்குது. சரியா? இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க, இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிக்குவாங்க? சில பேர் லாயலா இருந்துக்குவாங்க. அடுத்த வார்த்தை ஸ்டான்ச். ஸ்டான்ச். அப்புறம் ட்ரூ ப்ளூ. ட்ரூ ப்ளூ. ஸ்டான்ச் தெரியுங்க. ஸ்டான்ச் உங்களுடைய கொள்கைகளிலும், உங்களுடைய பிலீஃப்ஸ், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்டான்ச். ஸ்டான்ச். வெரி லாயல் அண்ட் கமிட்டட். I am a staunch follower of communism. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிய கொள்கைகளை தீவிரமா பிடிச்சுக்கிடுவேன். கம்யூனிசம் கொள்கைகளை தீவிரமா பிடிச்சுக்கிடுவேன் அர்த்தம். ஸ்டான்ச் ஃபாலோவர். அடுத்த வார்த்தை ட்ரூ ப்ளூ. ட்ரூ ப்ளூனால என்ன அர்த்தம் தான்? மீனிங் தாங்க. எப்படி இருக்குது? லாயலா இருக்குது. ஒரு ஆளுக்கு லாயலா இருக்க சொல்லலாம், இல்ல ஒரு ஐடியா, ஒரு பிலீஃப், ஒரு கொள்கை, எதுக்குனாலும் சொல்லிக்கலாம். இந்த விஷயத்தை எப்படி பிடிச்சுக்கிடுவாங்க? ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, வித்தியாசம் இருக்கு. ஒரு விஷயத்த பேருக்கு ஃபாலோ பண்றதுக்கும் லாயலா இருக்கிறதுக்கும் வித்தியாசம். சரியா? நீங்க வந்துட்டு ஓட்டு, இப்ப சில பேர் இருப்பாங்க, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு மட்டும் தான் போடுவேன், வாழ்நாள் முழுக்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், ஆனா ஓட்டு மட்டும் தான் போடுவேன். அவன் வந்துட்டு இந்த ட்ரூ ப்ளூவோ இல்ல ஸ்டான்ச்சோ, யாரு ட்ரூ ப்ளூ இல்ல ஸ்டான்ச் அப்படின்னா நிக்கிறவனை போய் பார்த்து அவனுக்குன்னு போஸ்டர் ஒட்டி அவனுக்காக செலவு செஞ்சு அவன் ஜெயிச்சிட மாட்டானான்னு ஆவலோடு இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இருப்பான்ல, அவங்கதான் யாரு அப்படின்னா இந்த ஸ்டான்ச் ஃபாலோவர். வித்தியாசம் புரிஞ்சுட்டா? நம்ம யாருமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயே ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ரைட்டா? ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் தனியா இருப்பாங்க, பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களே, அவங்க தான் மெயினான ஒரு எக்ஸாம்பிள். அதுலயும் பாத்தீங்கன்னா வெள்ளச்சட்டை தான் போடுவாங்க. ஏன்னா அந்த பாக்கெட்ல வச்சது என்ன பண்ணணும்? நேற்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஒரு கதை பார்க்க சொன்னேன்லங்க, ஓட்டு போட்டு பார்க்கட்டும், ஒன்றும் பார்க்க மாட்டேங்காங்க வீடியோ. அதை பாத்தீங்களா நீங்க? நேத்து வீடியோ பார்க்க சொன்னா ப்ரோஜெரியா டிசீஸ், அவர் செத்துட்டாரு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? பாதி பேர் ஷாக் ஆகுறாங்க இப்பதான். அவன் ஸ்பீச் கொடுத்து ஒரு மாசம் அந்த பையன் செத்துருவான். 20 days 1 monthலயே அவர் வந்து செத்துருவாப்ல. ப்ரோஜெரியாங்கிற டிசீஸ் உங்களை என்ன பண்ணி விட்டுருன்னா சீக்கிரமா வயசாக்கி விட்டுரும். அவர் பார்த்தாலே தெரியும், 17 வயசு மாதிரி தெரியாது, 70 வயசு மாதிரி தெரியும். சீக்கிரமா ரேபிட் ஏஜிங் தான் இந்த டிசீஸ். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கிடுங்க, அது நீங்க பாக்குறீங்க, அதை தாண்டி அதுல இருந்து ஏதாவது கத்துக்கணுங்க. அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், தேடணும். கீழே 2 கமெண்ட் வாசிச்சீங்களாலே தெரியும் அப்படின்னு. பாருங்க, பாதி பேர் பார்த்திருக்காங்க, மீதி பேரு ஹோம்ஒர்க் மட்டும் முடிச்சிருக்காங்க. ரைட், வாங்க மேவரிக்கு வாங்க. மேவரிக்னா என்னது? டிஃபரெண்டா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் கன்ஃபார்மிஸ்ட், அடுத்தது ரிபல், டிசென்டர், பொஹீமியன், அன்கன்வென்ஷனல், அன்ஆர்த்தடாக்ஸ்,
iconoclast, ரைட். எக்ஸென்ட்ரிக் படிச்சிட்டோமா? அடுத்தது idiosyncrat, avant-garde, introducing new ideas. iconoclast என்ன பண்ணுவாரு? எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு பிலீஃப் என்ன பண்ணுவாரு? எதிர்ப்பாரு. ஐக்கனோகிளாஸ். பெரியார் வந்துட்டு ஐக்கனோகிளாஸ். பெரியார் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதுல மெயினா ஒரு ஐக்கனோகிளாஸ். ஏன்னா சிலைகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ணாரு. அடுத்தது பிளாம்பாயன்ஸ்னா ஸ்டைலிஷ் அண்ட் அட்ராக்டிவ். இது கூட சேர்ந்து இதை எழுதணும். டெபோனியர், டாப்பர், அஜோனிஸ், ஸ்பேவ், அர்பெயின். சிவல்ரி. சிவல்ரினா என்னன்னு சொன்ன? பொலைட் டுவர்ட்ஸ் விமென். நெகட்டிவ். flashy, showy, ornate, ostentatious and gaudy. Right. செட்டு முடிச்சிட்டா? இல்ல. தான்னா மண்டையாட்டிட்டாங்க. 3 வார்த்தை இருக்குல்ல. ராயல், ஸ்டான்ச், ட்ரூ ப்ளூ. யா, ட்ரூ ப்ளூ அண்ட் ஸ்டான்ச். என்ன பண்ணுவாங்க அவங்க? ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. வேர்ட் நம்பர் 9. அதிகமா நம்ம படிக்கிறது, அதிக ஒகேப்ஸ் படிக்கிறது வந்துட்டு இதுலதான், இந்த குரூப்பிங்ல தான். சீக்கிரமாவும் படிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கே நிறைய படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? ஆகப்பட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கேன். ரைட். அஃபீஷியஸ். ஆஸ்பீஷியஸ் கிடையாது, அஃபீஷியஸ். அஃபீஷியஸ் என்னது? டாமினேட் பண்றது. இல்லையா? டாமினேட் பண்றது. ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை டொமினியரிங். டொமினியரிங். அடுத்தது செல்ஃப் அசர்ட்டிவ். பாசி. பாசினா பாஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க சொல்றதா நம்ம என்ன ஆகணும்? பாஸ் டாமினேட் தான் பண்ணுவாங்க. சோ பாசியா இருக்காங்கன்னா டாமினேட் பண்றாங்க. அடுத்தது ஒப்பீனியனேட்டட். ஒப்பீனியன். அவங்களுடைய ஒப்பீனியன் தான் நீங்க கேட்டாகணும். அடுத்தது டிக்டேட்டோரியல். டிக்டேட்டர்னா யாரு? சர்வாதிகள். சொல்றவரா? யாரு? சர்வாதிகர். அடுத்தது ஓவர் பியர். அடுத்தது மெடில்னா வந்துட்டு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. மெடில்னா என்னதுன்னா மூக்க நுழைக்கிறது. அதான் மெடில். மெடில் அப்படிங்கிற வார்த்தைனாலே மூக்க நுழைக்கிறது. சம்பந்தமே இல்லாத பிரச்சனைக்குள்ள தலைய ஊடுறது. அதான் மெடிலிங். மெடிலிங். மெடில்சம் அப்படின்னா இவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது. சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு பஞ்சாயத்து பண்றதுக்கு பேரு தான் மெடில்சம். அடுத்த வார்த்தை ஹை ஹேண்டட். அயர்ன் ஹேண்டட்னா என்ன அர்த்தங்க? ஸ்ட்ராங்கா ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஹை ஹேண்டட் அதே மீனிங் தான். ஜெயலலிதா அம்மா வந்துட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. அயன் லேடி. அயன் லேடின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த அம்மா தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும். யாரும் அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாது. கோஅர்சிவ் என்ன அர்த்தம்? கோஅர்சிவ் அப்படின்னா நெகட்டிவான வார்த்தை. ஒரு விஷயத்தை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் எந்த வார்த்தை? கோஅர்சிவ். ரைட். ஆரகன்ட் நம்மளுக்கு தெரியும். ஆரகன்ட் என்னதுமா? திமிரு பிடிச்சது. கட்டு. கட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கானே. அடுத்த வார்த்தை கன்சீட். திமிரு பிடிச்சதுக்கு எழுதுறோம். சரியா? போவோம். ஹார்ட்டி, சூப்பர் சிலிஸ் எல்லாத்துக்கும் போவோம். அடுத்தது bumptious. arrogant, conceited, bumptious. அடுத்தது haughty. supercilious.
குணமுடைய கிடையாது. இதெல்லாம் திமிரு பிடிச்ச arrogant-ஆன haughty, supercilious. இந்த வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். நான் கையை காமிச்சு கேட்கேன், சரியா? நான் சொன்ன எக்ஸாம்பிளோட சேர்த்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? பாண்டிஃப்னா யாருன்னு சொன்னேன்? போப்பு தான் பாண்டிஃப். பாண்டிஃபிகேட்டிவ்னா அந்த போப்பு பேசினாரு அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்த்து பேச. ஒருத்தர் பேசுறாரு, அவர் பேசுனா யாருமே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரு பேசுறதுதான் கடைசியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு பேசுனதுதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறாருன்னா இந்த வார்த்தை pontificate. ரைட். வார்த்தை சொல்லி கொடுக்கணும்னு தெரியல. பேட்ரனைசிங் சொல்லி கொடுத்துக்கனா? பேட்ரனைசிங். பேட்ரனைசிங் ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரொம்ப கஷ்டமான வார்த்தை. இப்ப தேடி எனக்கு தெளிவான மீனிங் சொல்ல போறேன். பேட்ரனைசிங் தேடுங்க. பேட்ரனைசிங் இருக்குது. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா? என்ன கொடுத்திருக்காங்க? Eat in a way apparently kind or helpful or அதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா நான் உன்னை விட பெருசு மேலானவனு காமிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. பேட்ரனைசிங் பிஹேவியர் அப்படிங்கிறது நெகட்டிவான வார்த்தை. யா, சுப்பீரியாரிட்டி, கான்டிசென்டிங் ஒரு வார்த்தை படிச்சிருக்கோமா? கான்டிசென்டிங் என்ன அர்த்தம்? ஒருத்தங்களை எப்படி பாக்குறது? கேவலமா பாக்குறது. சரியா? பேட்ரனைசிங்னா என்னது அப்படின்னா உங்களை கேவலமா தான் பாக்குறாங்க. உங்களை கேவலமா பாக்குறதுனால உங்களுக்கு என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றாங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க ஓட்டு போட போறீங்க. ஏற்கனவே 3 தடவை ஓட்டு போட்டீங்க. ஓட்டு போட போகும்போது அங்க ஒருத்தர், தம்பி எனக்கு அங்க பட்டன் இருக்குது தெரியுமா? எத்தனை பட்டன் இருக்குன்னு தெரியுமா? நீ பட்டனை அழுத்திடுவியா? உனக்கு பட்டன் எந்த கலர்னு தெரியுமா? ரெட்டா இல்ல பருப்புலான்னு தெரியுமா? அப்படி இப்படின்னு கேட்கிறாருன்னா அவர் ஆக்சுவலா உங்களுக்கு என்ன பண்ணதான் ட்ரை பண்றாரு? ஹெல்ப் பண்ற மாதிரி தானே இருக்கு ஆக்சுவலா. ஆனா ஆக்சுவலா என்ன பண்றாரு? இத நம்மளை எப்படி நடத்துறாரு? எப்படி ட்ரீட் பண்றாரு? கேவலமா ட்ரீட் பண்றாரா? அதுக்கு பேர் தான் என்ன வார்த்தை? பேட்ரனைஸ். சரியா? பேட்ரனைசிங் கேவலமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நினைக்குது. ஆக்சுவலா அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா எப்படிதான் ட்ரீட் பண்றாங்க? கேவலமா தான் ட்ரீட் பண்றாங்க. இம்பீரியஸ். இம்பீரியல்னா நம்மளுக்கு தெரியும். இம்பீரியல்னா என்னதுங்க? இம்பீரியல்னா என்ன பண்றது? இம்பீரியலிசம்னா என்னது? இம்பீரியலிசம்னா என்னதுங்க? இன்னொரு நாட்டை என்ன பண்றது? கண்ட்ரோல் பண்றது. சொன்னா சொல்லலையா? இம்பீரியலிசம். இம்பீரியஸ் தேடுங்க. முடிச்சிட்டேன். இம்பீரியஸ் என்னது? நான் சொன்னதை நீ என்ன பண்ணிதான் ஆகணும்? கேட்டுதான் ஆகணும்னு சொல்றதான். அடுத்த வார்த்தை, நான் சொன்னதை நீ இப்ப உடனே உபே பண்ணணும். டைம் எல்லாம் எடுக்க கூடாது. பெரம்டரி அப்படின்னா யூ ஆர் சப்போஸ் டு ஒபே இம்மீடியட். பெரம்டரி மெயின்ஸ்ல தான் வரும். அதெல்லாம் வார்த்தையே வராது.
peremptory அப்படின்னா this order is peremptory அப்படின்னா you are supposed to obey it immediately. உடனே obey பண்ணணும்னு அர்த்தம். விட்டு அபிஷியஸ் படிப்போமா? அபிஷியஸ்ல இருந்து அபிஷியஸ் domineering, self-assertive, bossy, opinionated, dictatorial, overbearing, meddlesome, high-handed, iron-handed. Middle பண்றது என்ன பண்றதுன்னு சொன்னேன், மூக்கு நுழைக்கிறது. ரைட். ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறோம். ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்கன்னு எந்த வார்த்தை? கோர்சிவ். நிறைய எடுக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறதுக்கு பேர் என்னதுமா? கோர்சிவ். ரைட். அடுத்தது ஆரகன்ட்டுக்கு பிடிச்சோமா? ஆரகன்ட்டுக்கு என்ன பிடிச்சோம்? ஆரகன்ட் பிடிச்சோமா ஃபர்ஸ்ட். அடுத்தது கன்சீட்டட். அடுத்தது பம்டியஸ். சரியா? பம்டிஷியஸ் இல்ல, பம்டியஸ். அடுத்தது ஹாட்டி, சூப்பர்சிலியஸ், பான்டிஃபிகேட். பான்டிஃபிகேட். அடுத்தது பேட்ரனைசிங். அடுத்தது இம்பீரியஸ். இம்பீரியஸ் என்ன பண்றாங்க? கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க, டாமினேட் பண்ண பாக்குறாங்க. அடுத்த வார்த்தை பெரம்சரினா ஒபே, ஒபே இமிடியேட்லி. ரைட். இடியம்ஸ், ரெண்டு இடியம்ஸ் இருக்கு, அதை மட்டும் படிச்சிருவோம். என்னதுலாம்? லீட் பை த நோஸ் அண்ட் வாசி பூட்ஸ். ரெண்டுமே என்ன பண்றாங்க? டாமினேட் பண்றாங்க. ரைட். இன்னைக்கு எத்தனை வார்த்தை படிச்சோம்? சார்ஜ் போடுங்க. அந்த சைடு ஒரு பிளக் இருக்கு. படுங்க. நல்ல இது பார்க்கலையா? எம்பார்கோ படிச்சோம்ல, எம்பார்கோ வாங்க ஒரு தடவை வேஸ்ட் பண்ணிட்டு முடிச்சிருவோம். வீட்டில் வச்சு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. எம்பார்கோன்னா என்னது? ட்ரேட் பேன். ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை